வணக்கம். இது புத்தர் செய்கிறதுக்கு நம்ம இந்த 2 பாட்டு செஞ்சோம். அடுத்து சால்வை செஞ்சோம். அடுத்து கேப் எப்படி பண்ணுறதுன்ட்டு கேப் பார்த்தோம். இப்போ தாம்பரப்பு பண்ணணும். தாம்பரப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 7 தையல் போடணும். சங்கிலி தையல் 7 போடணும். அடுத்து 14, அடுத்து 21, அடுத்து 28, அடுத்து 35, 5 ரவுண்டு போடணும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். நூலை இப்படி ஒரு சுற்றி இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு 7 தையல் போடணும். சங்கிலி தையல் இப்படி இந்த நூலை இந்த ஊசியில் இழுத்துக்கணும். இழுத்துட்டு பாருங்கள், 2 நூல் இருக்குது. இந்த 2 நூலில் இந்த நூலை இழுக்கணும். 1 2 3 4 5 6 இப்போ 7 போட்டாச்சு. அடுத்து இங்கே கொஞ்சம் நூல் விட்டுருந்தோம்ல, இந்த நூலை இப்படி இழுத்துக்கணும். இழுத்தா இங்கே டைட் ஆகிடும். இப்போ இங்கே ஆரம்பித்தோம்ல, அதே இடத்துல இந்த ஊசியை விட்டுடலாம். இப்படி இழுத்துக்கணும். இப்போ இந்த தையல் 7 போட்டோம். அடுத்து 14 போடணும். ஒவ்வொரு தையலையும் 2 தடவை போடணும். எண்ணிட்டே போடுங்க. 1, அதே தையல்லையே இன்னொரு தையல் போடலாம். 2, அடுத்து இங்கே 3 4, அடுத்துங்க 5 6, அடுத்து இந்த தையல் 7 8, அடுத்து இங்கே 9 10, அடுத்து இங்கே 11 12, அடுத்து இங்கே 13 14. இப்போ 14 தையல் போட்டாச்சு. இங்கே தானே ஆரம்பித்தோம், அங்கேயே நம்ம முடிக்கணும். இழுத்து அதே நூலவே இந்த தையலை இழுத்துடணும். இதே போல் இழுத்துக்கணும். அடுத்து 21 போடணும். ஒரு சிங்கிள் நாட்டு, 1 டபுள் நாட்டு போடணும். இப்போ பாருங்கள், 1 2, அடுத்து 1, அடுத்து இதில் 2 போடணும், அடுத்து 1 போடணும். இதே போல் சுற்றி போட்டுடலாம். இப்போ சுற்றி போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே ஆரம்பித்தோம், அங்கேயே தான் முடிக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு போட்டிருந்தா தெரியுது. இல்லாட்டி இங்கே அடையாளத்துக்கு ஒரு பின்னு இல்லாட்டி ஒரு ஸ்டிக்கர் போட்டு இதை வச்சுக்கோங்க. இப்போ இதோட முடிச்சிடலாம். அடுத்து 28 போடணும். சுற்றி போடணும் 28. இப்போ 1 2, அடுத்து 1. இதே மாதிரி எண்ணிட்டே 28 போட்டுருங்க. இப்போ பாருங்கள், சுற்றி போட்டாச்சு. அடுத்து இங்கே ஆரம்பித்த இடத்துல முடிச்சிடலாம்.
முடிச்சாச்சு. இப்போ 5 ரவுண்டு போட்டிருக்கோம் நம்ம. அடுத்து 7 தையல் போடணும். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா 1 போட்டு அப்படியே இங்கே பாருங்கள் 1 இது 1 இது 1 2 தையல் விட்டு இந்த 3ஆவது தையலில் நம்ம விடணும். விட்டாச்சு. அடுத்து 7க்கு அடுத்து 9 தையல் போடணும். இப்போ வந்து 1 அதே தையலில் இன்னொரு தையல் 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுட்டு இப்போ இந்த 3ஆவது இதிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 7 போட்டோம், 2வது 9 போட்டோம். இப்போ வந்து 11 போடணும். இந்த லாஸ்ட்டில் 2 தையலும் இந்த லாஸ்ட்டில் 2 தையலும் போட்டு இடையில 1 தான் போடணும். போட்டு பார்க்கலாம். 11 போடணும். இப்போ லாஸ்ட்டு வரையும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு இப்போ இந்த 3ஆவது இதில் இந்த ஊசி விட்டுடலாம். இப்போ வந்து 7 9 போட்டோம். இப்போ வந்து 11 போட்டோம். இப்போ அடுத்து 10 போடணும். 10ன்னு சொன்னால் இங்கே ஒரு தையல் போட்டாச்சு. அடுத்து இந்த லாஸ்ட்டில் வந்து 2 தையல் போட்டுடலாம். இங்கே ஆரம்பத்துலேருந்து இந்த லாஸ்ட் வரை ஒரு தையல், லாஸ்ட்டில் மட்டும் ஒரு தையலில் 2 தையல் போட்டுடலாம். இப்போ போட்டு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டு வரையும் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு இந்த 3ஆவது தையல்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வந்து 10 போட்டிருக்கோமா, அடுத்து 8 போடணும். இந்த லாஸ்ட்டில் 1 இந்த லாஸ்ட்டில் 1 கம்மி பண்ணணும். பாருங்கள் 8 எப்படி போட்டுதுன்னு பார்த்துடலாம். ஒரு தையல் போட்டாச்சு. பக்கத்தில் இன்னொரு தையல் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் ஊசி விட்டு இப்போ 3 நூல் வருது. 1 2 3. இந்த 3லேயும் இந்த நூல் இழுக்கணும். அப்போ 2 தையல் சேர்த்து ஒரு தையலாக வருது. அடுத்து அது இப்போ இங்கே போட்டோம்ல அதே போல் லாஸ்ட்லேயும் போடணும். இங்கே ஒரு தையல், மூணு 4 5 6 7 8. இப்போ 8 போட்டாச்சு. அடுத்து 6 போடணும். இப்போ பாருங்கள் ஒரு தையல் பக்கத்தில் இருக்குல்ல அந்த தையலை விட்டு 1 போட்டுடலாம். இப்போ வந்து 3 வருது, 3 நூல் வருது. இந்த 3லேயும் இதை இழுக்கணும். 1 2 3 4 5. அடுத்து 1 போடணும். இப்போ வந்து இந்த தையலையும் இந்த தையலையும் 2 தையலையும் போட்டு ஒன்றா இழுக்கணும். 1 2. இப்போ 3 நூல் வருதில்ல, அந்த 3 நூல்லையும் இந்த நூலை இழுக்கணும். இப்போ 6 தையல் வந்துடுச்சு. அடுத்து இந்த 3ஆவது இதில் இப்போ 4 போடணும். 1 இந்த 2யும் சேர்த்தா 1 வரும். இப்போ பாருங்கள் 3 நூல் வருது. 1 2 3. இந்த இப்போ வந்து இதுலேயும் 2லேயும் விட்டு ஒன்றா இழுக்கணும். இப்போ 3 தையல் போட்டிருக்கோம். 4. அடுத்து 2 போடணும்.
1 2 அடுத்து ஒரே தையல் போடணும். இப்போ 3 நூல்லையும் இந்த நூலை இழுத்துடலாம். இப்போ ஒரே தையல் வந்துடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த நூலை கட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி சுற்றி இது 1 சுற்றி 5 போடணும். மொத்தம் 6 போடணும். இதே மாதிரி சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சுற்றி போட்டாச்சு. 1 2 3 4 5 6 6 போட்டாச்சு. அடுத்து வந்து இந்த நூல் இருக்குல்ல, இந்த லாஸ்ட்டுக்கும் இந்த லாஸ்ட்டுக்கும் சென்டரில் இந்த நூலை இழுத்துடணும். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 7 செங்கில் தையல் போடணும். 1 2 3 4 5 6 7 7 போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பூலேருந்து தானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த பூக்கு இதே போல் போட்டுக்கலாம். இந்த 2 சென்டரில் இந்த நூலை விட்டு இழுத்துடணும். இப்போ இங்கே 7 செங்கில் தையல் போட்டோம். அடுத்து இங்கே 7 செங்கில் தையல் போட்டு இப்போ இந்த பூ இப்போ இந்த பூலேருந்து இந்த பூவுக்கு போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி 6 இது போடணும். போட்டு பார்க்கலாம். இப்போ 6 போடணும்னு சொன்னால் 1 2 3 4 5 இப்போ போடுறது சேர்த்து 6. ஆரம்பித்த இடத்துலையே இது முடிக்கணும். இப்போ முடித்தாச்சு. அடுத்து 9 இப்போ வந்து செங்கில் தையல் போட்டோம்ல, அதே மாதிரி 9 தையல் போட்டுடலாம். இந்த கேப்பில் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து இங்கே 9 தையல் போட்டாச்சு. அடுத்து இந்த ஊசி இருக்குல்ல, ஊசி வந்து 1 2 3 3வது தையலில் இந்த ஊசி விட்டுடலாம். விட்டுட்டு அப்படியே இதை திருப்பிக்கிறணும். திருப்பிட்டு இங்கே 9 போட்டோமா, அடுத்து 11 போடணும். 11 வந்து இந்த தையலில் வந்து 1 2 ஒரே தையலில் 2 தடவை போடணும். அடுத்து லாஸ்ட் வரைய 1 போடணும். இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரே தையலில் 2 தடவை போடணும். இப்போ ஃபஸ்ட்டு 7 போட்டோம், ரெண்டாவது 9 போட்டோம். இப்போ வந்து 11 போடணும். 11 போட்டு பார்க்கலாம். இப்போ 11 போட்டோம். எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு இப்போ 11 போட்டோம். அடுத்து 13 போடணும். பாருங்கள், 3வது தையலில் இந்த ஊசி விட்டு ஒரே தையலில் 2 தடவை போடணும். 1 2 அடுத்து 1 போடணும். இந்த லாஸ்ட்டில் வந்து 2 போடணும். 13 தையல் போட்டு பார்க்கலாம். இப்போ 13 போட்டாச்சு.
அடுத்து வந்து 14 1 மட்டும் சேர்த்துக்கிடலாம். 3வது தையலை விட்டு 1 2. இப்போ இங்கே 2 தையல் போட்டாச்சு. லாஸ்ட்டு வரைய அடுத்து போட்டுடலாம். மொத்தம் 14 தையல் தான் போடணும். 14 தையல் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 14 தையல் போட்டிருக்கோம். அடுத்து 12 போடணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு 3வது இதில் ஆரம்பிக்கணும். இப்போ 1 2 இந்த 2 தையலையும் போட்டு ஒன்றா போட்டுருணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ இங்கே 12 போட்டாச்சு. அடுத்து 10 போடணும். 10 8 6 4 2 1 அதோட முடிக்கணும். இதை போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு இதழ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 7 போட்டோம். அடுத்து 9 11 13 போட்டோம். அடுத்து 14 போட்டுட்டு இப்போ இங்கே வந்து கூட வரும். இந்த 14லேருந்து கம்மியாக்கணும். 14 12 10 அடுத்து 8 6 4 2 1 போடணும். இதே மாதிரி போடணும். 1 போட்டாச்சு. இப்போ இந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போட்டோம்ல, இங்கே போட்டது மாதிரி 1 2 3 4 5 5லையும் போட்டுடலாம். சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ தாமரைப்பூ வந்து 2 இதழ் போட்டாச்சு. மேலே 6 கீழே 6. இப்போ இந்த இது போட்டோம்ல, இதே மாதிரி 6 இது இந்த கலரில் போடணும். இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பூ இருக்குல்ல, இதை வந்து சென்டரில் இதே மாதிரி விட்டு இந்த நூலை வந்து நாட் போட்டுடலாம். ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ இந்த ரவுண்டு எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். இப்போ 7 சங்கிலி தையல் போட்டுடலாம். 1 2 3 4 5 6 7 போட்டாச்சு. இப்போ இந்த இதழ் இருக்குல்ல, இந்த இதழில் இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து அடுத்து இந்த இதில் இப்படி 6 இது போட்டுடலாம். போட்டு இந்த இது போட்டோம்ல, இதே மாதிரி தான் இந்த இதுவும் போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 7 போட்டோம். செகண்ட் வந்து 9 போட்டோம். அடுத்து 11 13 14 அடுத்து 12 2 2 கம்மி பண்ணணும். 12 10 அடுத்து 8 அடுத்து 6 4 2 1 வந்து நிப்பாட்டணும். இது வந்து அதே மாதிரி தான் போட்டோம். இதே மாதிரி தான் இந்த கலர்லேயும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 3 அடுக்கு தாமரைப்பூ போட்டிருக்கு. 1 2 3. இப்போ வந்து இந்த நரம்பு கெட்டியான நரம்பு வாங்கிக்கோங்க.
இந்த நரம்பு இல்லைன்னு சொன்னால் அந்த கட்டு கம்பி நைஸாக இருக்கிற கம்பியை கூட கொடுக்கலாம். இப்போ இந்த நரம்பை வந்து சென்டரில் கொடுத்து இப்போ இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்பை வந்து இப்படி சென்டரில் கொடுத்து சுற்றி சங்கிலி தையல் போட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த பூ சுற்றி சங்கிலி தையல் போட்டுடலாம். இப்போ ஒரு நாட் போட்டுடலாங்க. இப்போ வந்து சங்கிலி தையல் தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த நரம்பை வந்து சென்டரில் கொடுத்துடலாம். இந்த நரம்பு மேலேயே தான் சங்கிலி தையல் நம்ம போட போகிறோம். நரம்பு வந்து உள்ளே வர்றது தெரியக்கூடாது, வெளியே நரம்பு வந்து உள்ளேயே தான் கொடுக்கணும். இப்போ இங்கே கட் பண்ணி விட்டோம்ல, இந்த கட் பண்ணி நூல் இது கூடையே சேர்த்துடலாம். சங்கிலி தையல் போடும்போது நூலையும் சேர்த்தே போட்டுடலாம். அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல ஒவ்வொரு இதுலையும், அந்த நூலெல்லாம் சங்கிலி தையலில் கூடையே சேர்த்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் வரும். சங்கிலி தையல் வந்து இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ரவுண்டு, இந்த ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு மூணுலேயும் இப்போ வந்து இதில் வந்து பிங்க் கலர் கொடுக்குறோம், இதே கலர் கொடுக்குறோம். இந்த இதழ் போடும்போது இதே கலர் நூலில் தான் கொடுக்கணும் நம்ம. ஆனால் நரம்பு வந்து எல்லாத்துலேயும் கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு இதழ் போட்டுடலாம். இப்போ வந்து இதோட முடியுது இந்த இதில். அடுத்து வந்து இந்த நரம்பை வந்து கட் பண்ணாமல் இதிலேருந்து ஆரம்பிக்கணும்.
இப்போ இங்கே போட்டோம்னா அதே மாதிரி இதை சுற்றி போட்டுடலாம். இப்போ இந்த கலரில் போடணும், இந்த இது போடும்போது இதே கலரில் போடணும், சுற்றி போடணும். இதே மாதிரி தான் சுற்றி போடணும். போட்டு பார்க்கலாம்.